நம்ம ஃபிளாஷ் ப்ராஜெக்ட் மூலியமா டைனாமிக் டேட்டாவை ஸ்க்ரீன்ல வந்து ஷோ பண்ணும்போது ஹெச்டிஎம்எல்குள்ள அதை லிஸ்டா வந்து காட்டுறதுக்காக ஃபார் லூப்பும் இல்லை இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்த போது இந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு லிஸ்ட்டை வந்து ஷோ பண்ணியிருந்தோம். பட் அது அவுட்புட்ல வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கேயும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எங்கேயுமே வந்து அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் இது எப்படி வந்து நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவா தான் நம்ம ஷோ பண்ணணும். ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டோ இல்லை அன்ஆர்டர்டு லிஸ்ட்டோ வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்ல கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பைத்தான்ல இருந்து வர டைனாமிக் டேட்டாக்கு எப்படி நம்ம இங்க ஸ்டாட்டிக்கான ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்ப என்ன பண்றேன்னா ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வர ஒவ்வொரு லிஸ்ட் எலமெண்ட்டும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பைத்தான்ல இருந்து சென்ட் ஆகுற அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அவ்வளவு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்து ஆட் ஆயிருக்கணும். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம டெம்ப்ளேட் ஃபார் லூப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் கர்லி பிரேசஸ் பேர் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள மாடுலஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ டோட்டலா 2 மாடுலஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மாடுலஸ்க்கு இன் பிட்வீன்ல ஸ்பேஸ் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி தான் க்ளோசிங் கர்லி பிரேசஸும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடுலஸ்க்கு இன் பிட்வீன்ல ஸ்பேஸ் வந்து வரக்கூடாது. அண்ட் 2 மாடுலஸ்க்கு இன் பிட்வீன்ல நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு நமக்கான லாஜிக்கை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்க ஃபாருங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஒரு டெம்பரவரி வேரியபிள் ஸோ நம், அதுக்கப்புறம் இன்னுங்கிற கீவேர்டு அண்ட் நம்ம என்ன டேட்டாவை லூப் பண்ண போறோமோ அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிள் நேம் இல்லை அந்த பேராமீட்டர் நேம். ஸோ அது நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பைத்தான்ல நம்ம எப்படி ஃபார் லூப் எழுதுவோமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வந்து கொடுப்போம். பட் என்னன்னா இந்த டெம்ப்ளேட் டேக்ஸ்குள்ள வந்து வந்திருக்கணும். டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த ஃபார் லூப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபார் லூப்னு ஒரு எண்ட் டெம்ப்ளேட் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட இந்த சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். கர்லி பிரேசஸ்க்குள்ள டபுள் மாடுலஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இன்பிட்வீன்ல நம்ம என்ன பண்ணணும்னா எண்ட் ஃபார் அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கணும். ஸோ டெம்ப்ளேட்ல எப்போ ஃபார் லூப் ஓப்பன் பண்ணாலும் அதை கண்டிப்பா எண்டு வந்து பண்ணியிருக்கணும். இந்த 2 டெம்ப்ளேட் டேக் இன்பிட்வீன்ல நம்ம அந்த டைனாமிக் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லூப் ஆகும்போது நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா வந்து வரும். ஸோ அந்த வேல்யூஸ்க்காக என்ன மாதிரி லிஸ்ட் கிரியேட் பண்ணுமோ அந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்ஐ அப்படின்னு லிஸ்ட் ஐட்டம் டேகை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு வேல்யூ ஷோ பண்ண போறோம் அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்துருக்க மாதிரி டபுள் கர்லி பிரேசஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இங்க அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூவும் லூப் ஆகும்போது நம் அப்படிங்கிற அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேரியபிள் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சர்வர் ரெண்டில் தான் இருக்கு. நம்ம ப்ரௌசர் எடுத்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து மாறி இருக்கு. அண்ட் இங்கே டைனாமிக்காக வந்து வர டேட்டா கூட ஸ்டாட்டிக்கான என்ன கண்டென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த நமக்கு முன்னாடி திஸ் இஸ் அ நம்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். டைனாமிக்கா பைத்தான்ல இருந்து வந்த அந்த 1534ங்கிற வேல்யூஸ்க்கு முன்னாடி திஸ் இஸ் அ நம்பர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டாட்டிக்கா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுனால சேம் HTML ஸ்ட்ரக்சருக்காக டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து நம்ம ஷோ பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி நம்மளால பேட்டர்னுக்காக ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்ததா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஏதோ ஒரு கண்டிஷன் இல்லை வேல்யூ பேஸ்டா யூஐல கண்டென்ட்டை ஷோ அண்ட் ஹைடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர்ல வர வேல்யூக்காக நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க அந்த கண்டிஷன் வந்து எழுதுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்றதுனாலும் இந்த மாடுலஸ் இருக்கிற மாதிரி டேக்ஸ் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் இதுல இஃப்ங்கிற கீவேர்டு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ண போற கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த பேராமீட்டர்ல வந்து ஸ்டோர் ஆகிற வேல்யூவை பேஸ் பண்ணி எழுதலாம்.
if language double equal to பைத்தான். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிள்ல பைத்தான்கிற வேல்யூ இருந்தா ஸ்கிரீன்ல என்ன கண்டென்ட் காட்டணுமோ அதை வந்து இதுக்கப்புறம் எழுதலாம். பட் அதை பண்றதுக்கு முன்னாடி ஃபார் வந்து கிரியேட் பண்ணா அதுக்கான எண்ட் ஃபார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இஃப்க்கும் நம்ம அந்த டெம்ப்ளேட் டேக்ஸை வந்து கொடுத்து எண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இங்க டபுள் மாடுலஸ் அண்ட் இதுக்குள்ள எண்ட் இஃப். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேக் இன் பிட்வீன்ல நம்ம என்ன HTML கோடு வேணாலும் எழுதிக்கலாம். கண்டிஷன் மேட்சா இருந்தால் மட்டும் அந்த கோடுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கும். ஸோ இங்க பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டு the language is பைத்தான் அப்படின்னு வந்து நான் இங்க கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான்கிற டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா திஸ் லாங்குவேஜ் இஸ் பைத்தான் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. வெரி இஃப் கண்டிஷன் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் எல்ஸ் இஃப் எது வேணும்னாலும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல பைத்தானுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ வரும்போது அப்போ ஒரு டேட்டா வந்து காட்டணும் அப்படின்னா இந்த என்டிஎஃப்குள்ளேயே வந்து அதெல்லாம் வந்து எழுதியிருக்கணும். ஸோ மறுபடியும் டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எல்இஃப் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த பேராகிராஃப் காப்பி பண்ணி நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா app.py இருந்து இந்த லாங்குவேஜ்க்கு வர வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ சர்வர் ரீரன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். இப்போ லாங்குவேஜுங்கிற அந்த பேராமீட்டருக்கு ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற வேல்யூ கொடுத்ததுனால கண்டிஷன் பேஸ்டா அந்த டெக்ஸ்ட்டும் வந்து திஸ் லாங்குவேஜ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து ஷோ பண்ணுது. இதே வந்து இப்போ நம்ம இந்த ரெண்டு லாங்குவேஜை தவிர வேற எந்த வேல்யூ வந்தாலும் ஸ்டாட்டிக்காக ஒரு கண்டென்ட்டை எல்ஸ் பிளாக் மூலியமா காட்டணும்னு நினைச்சோம்னா அதுவும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றேன்னா மறுபடியும் அந்த டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எல்ஸ். ஸோ எல்ஸ்னா நம்ம எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டோம். இந்த டேக்குள்ள எல்ஸுங்கிற கீவேர்டை மட்டும் கொடுத்துட்டு என்ன டேக் வேணுமோ அது HTML டேக் எல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க unknown லாங்குவேஜ் அப்படிங்கறத வந்து நான் வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ app.py வந்துட்டு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோம். HTML அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். HTML அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் ஆனதுனால unknown லாங்குவேஜ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் லூப் பண்ணி ஒரு HTML அன்ஆர்டர் லிஸ்டோ ஆர்டர் லிஸ்டோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அண்ட் அதே மாதிரி டெம்ப்ளேட்ல இருந்து கண்டிஷன் பேஸ்டா கண்டென்ட்டை ஷோ அண்ட் ஹைட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபிளாஸ்க்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபிளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.